ஸோ வணக்கம் நண்பர்களே. ஸோ ஃப்ரீலான்சிங் ஸ்டார்ட் பண்ணுவேன். ஸோ ஆனால் எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை. ஸோ போர்ட்ஃபோலியோ இல்லை. ஸோ கிளையண்ட் எப்படி வந்து கிடைப்பாங்க அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, ஸோ இன்றைக்கி நான் இந்த வீடியோவில் எல்லா டவுட்டையும் கிளியர் பண்ணுறேன். ஸோ 4 ஸ்டெப்ஸு ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ ஃபஸ்ட்டு கிளையண்ட் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைப்பாங்க. ஸோ ஸ்டெப்ஸ் 1 வந்து உங்கள் ஸ்கில்லை ஐடென்டிஃபை பண்ணுங்கள். ஸோ ஃப்ரீலான்சிங்கை ஸ்டார்ட் பண்ண ஸ்பெஷல் ஸ்கில் வேண்டாம் உங்களுக்கு. ஸோ இந்த லிஸ்ட்டை பாருங்கள். ஸோ ரைட்டிங்கு, கிராஃபிக் டிசைனு, டேட்டா என்ட்ரி, வீடியோ எடிட்டிங்கு, சோஷியல் மீடியா மேனேஜ்மெண்ட்டு, ட்ரான்ஸ்லேஷன். ஸோ இந்த லிஸ்ட்டில் ஏதாவது நீங்கள் ஆல்ரெடி பண்ணியிருக்கீங்களான்னு சொல்லி பாருங்கள். ஸோ அப்படி இருந்துச்சுன்னா அதுதான் உங்கள் ஸ்கில்லு. ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் வாட்ஸ்அப்பில் ஃப்ரெண்ட்ஸுக்கு குட் மெசேஜ் அனுப்புகிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அதுதான் உங்களுக்கு அதுதான் உங்கள் ரைட்டிங் ஸ்கில்லு. ஸோ அடுத்தது ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லணுன்னா, அடுத்தது வந்து கேன்வாவில் நல்ல போஸ்டர் டிசைன் பண்ணுறீங்க. ஸோ அப்படின்னா டிசைன் தான் உங்கள் ஸ்கில்லு. ஸோ அதில் உங்கள் ஸ்கில் இருக்குது. ஸோ ஸ்கில் ஆல்ரெடி இருக்குதுன்னா நீங்கள் ஜஸ்ட் ஐடென்டிஃபை பண்ணுங்கள் உங்கள் ஸ்கில் எதுன்னு. ஸோ ஸ்டெப் 2ல் நீங்கள் என்ன பண்ணணுன்னா, கரெக்ட் பிளாட்ஃபார்மாக சூஸ் பண்ணுங்கள். 2 மெயின் பிளாட்ஃபார்ம் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஃபைவர். ஸோ ஃபைவரில் நீங்கள் ஜிக்கு க்ரியேட் பண்ணலாம். ஸோ பையர்ஸ் உங்களுக்கு வருவாங்க. ஸோ பிகினர்ஸுக்கு இது பெஸ்ட்டு. ஸோ அதை மைண்டில் வச்சுக்கோங்க. ஸோ 2வது அப்போர்க்கில் பையர்ஸ் அவங்களுடைய ப்ராஜெக்ட் டிமாண்டை போஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். ஸோ கொஞ்சம் உங்களுக்கு ஸ்கில் எக்ஸ்பீரியன்ஸும் இருந்துச்சுன்னா இதில் ஒர்க் பண்ணுறதுக்கு இன்னும் பெட்டராக இருக்கும். நீங்கள் பிகினராக இருந்தால் ஃபைவர் ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஸோ அதுதான் பெஸ்ட்டு. ஸோ சிம்பிளாக ப்ரொஃபைலை க்ரியேட் பண்ணுங்கள். ஸோ உங்கள் ஸ்கில்லு, எக்ஸ்பீரியன்ஸு, ப்ரைஸு எல்லாத்தையும் மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ ப்ரொஃபைலை ஃபஸ்ட்டு கம்ப்ளீட் பண்ணுங்கள். ஸோ ஸ்டெப் 3 வந்து என்னென்னு பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு கிளைண்ட் எப்படி கிடைப்பாங்க அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, பிகினர்ஸ் எல்லாத்துக்குமே காமன் டவுட் இது தான். சிம்பிள் ஆன்சர் என்னென்னா, லோ ப்ரைஸை ஸ்டார்ட் பண்ணுங்கள். லோ ப்ரைஸில் ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு 3 to 5 ஆர்டர்ஸ் வந்து மார்க்கெட்டை விட நீங்கள் லோவாக சார்ஜ் பண்ணுங்கள். ஃபார் எக்ஸாம்பிள் மற்றவங்க வந்து 1000 ரூபாய் சார்ஜ் பண்ணுறாங்கன்னா நீங்கள் வந்து 400 500 வரைக்கும் சார்ஜ் பண்ணுங்கள். ஏன்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, ரிவ்யூஸ் வேணும் நம்மளுக்கு. ரிவ்யூஸ் வாங்குறதுக்கு தான் அது. ரிவ்யூஸ் இல்லாமல் ப்ரொஃபைல் டெட்டாக தான் இருக்கும். நீங்கள் ஒரு 5 குட் ரிவ்யூஸு வச்சதுக்கப்புறம் ப்ரைஸ் இன்க்ரீஸ் பண்ணுங்கள். ரிவ்யூஸ் தான் உங்களுக்கு ட்ரஸ்ட்டை க்ரியேட் பண்ணும். அதுக்கப்புறம் மோர் கிளைண்ட்ஸையும் உங்களுக்கு கொண்டு வரும். மோர் கிளைண்ட்ஸ் வந்தாலே உங்களுக்கு மோர் மணி வந்து ஆட் ஆகும். அதை மைண்டில் வச்சுக்கோங்க. இந்த ஒன் ஸ்ட்ராட்டஜியை ஃபாலோ பண்ணுங்கள். 30 டேஸில் கண்டிப்பாக உங்களுக்கு கிளைண்ட் கிடைப்பாங்க. அதை மைண்டில் வச்சுக்கோங்க. ஸ்டெப் 4ல் வந்து இன்கம்மை க்ரோ பண்ண பார்க்கணும் நீங்கள். 5 ரிவ்யூஸ் வந்ததுக்கப்புறம் நீங்கள் ப்ரைஸை இன்க்ரீஸ் பண்ணுங்கள். இப்போ வந்து நீங்கள் 400 வச்சுருக்கீங்கன்னா நெக்ஸ்ட் ஸ்டேஜ் வந்து 800 மாற்றுங்க. அதுக்கப்புறம் ஸ்லோவாக 1500 மாற்றுங்க. இது எல்லாமே ஸ்லோவாக இன்க்ரீஸ் பண்ணுங்கள். மல்டிபிள் ஜிக்கு க்ரியேட் பண்ணுங்கள். ஒரு ஜிக்கு மட்டும் போட்டு விட்டுறாதீங்க. மல்டிபிள் ஜிக்கு க்ரியேட் பண்ணுங்கள். உங்கள் சர்வீஸ், உங்கள் ஸ்கில்லு அப்போ தான் இன்னும் கொஞ்சம் ஸ்ப்ரெட் ஆகும். மல்டிபிள் ஜிக்கு க்ரியேட் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து நிறைய ஆடியன்ஸுக்கு உங்கள் ஜிக்கு போய் சேரும். டிஃப்ரெண்ட் சர்வீஸை ஆஃபர் பண்ணுங்கள். ரெகுலர் கிளைண்ட்டை பில்ட் பண்ணுங்கள். சேம் கிளைண்ட்டை ரிப்பீட் ஆர்டர் பண்ணுவாங்க. உங்கள் சர்வீஸ் நல்லா இருந்துச்சுன்னா சேம் கிளைண்ட்ஸை ரிப்பீட் ஆர்டர் பண்ணுவாங்க. அதை மறக்காதீங்க. ஸ்டேபிள் இன்கம் வந்துக்கிட்டே இருக்கும். ப்ராக்டிக்கலாக நான் சொல்கிறேன். பிகினர் ஃபஸ்ட்டு மந்தில் 3000 5000 பாசிபிள் கண்டிப்பாக. 6 மந்தில் கன்சிஸ்டண்ட்டாக அவங்க பண்ணினாங்கன்னா ருபீஸ் 50,000 25,000 வரைக்கும் பாசிபிள். ஃபுல் டைம் ஃப்ரீலான்சராக இருந்தாங்கன்னா 50,000 வரைக்கும் அவங்களுக்கு பர் மந்த்துக்கு பாசிபிள். அதுக்கு மேலேயும் அவங்க ஏர்ன் பண்ணுவாங்க லெவலாக போயிட்டாங்கன்னா. டைமு ப்ளஸ் கன்சிஸ்டன்சி மட்டும்தான் உங்களுக்கு வேணும். அதை மறக்காதீங்க. நம்ம வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம். இந்த 4 ஸ்டெப்ஸையும் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். ஃப்ரீலான்சிங் ஜேர்னி உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகும். ஆனால் ஆன்லைன் இன்கம்மை ஸ்டார்ட் பண்ண ஃப்ரீலான்சிங் மட்டும் இல்லை. எட்ஜியில் டிஜிட்டல் ப்ராடக்ட்ஸை நீங்கள் செல் பண்ணலாம். ஃபிசிக்கல் ப்ராடக்ட்ஸும் நீங்கள் செல் பண்ணலாம். எல்லாத்தையுமே தமிழில் நீங்கள் கம்ப்ளீட்டாக லேர்ன் பண்ண கோர்ஸ் இருக்குது. ஆல்ரெடி ஸ்டூடெண்ட்ஸு ஆன்லைனில் இன்கம் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. லான்ச்சிங் ஆஃபர் 799 மட்டும்தான். லிமிட்டட் டைம் மட்டும்தான் இது. அப்புறம் ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆயிரும். லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. இப்போவே நீங்கள் வந்து ஜாயின் பண்ணுங்கள். லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. இப்போவே நீங்கள் ஜாயின் பண்ணுங்கள். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க.
ஸோ தேங்க்யூ நண்பா நண்பி.